ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாத்ராகமம் 6வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்வோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்போது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். இங்கே போராட்டம் துவங்குகிறதற்கு முன்னே தேவன் தம்முடைய மக்களுக்கு வெற்றியை அறிவிக்கிறதை பார்க்கிறோம். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு நாட்களிலே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்கள் விடுதலையாகிறதற்கு முன்னமே, அதாவது அவர்கள் மிகுந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் ஆளோட்டிகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள், தங்கள் ஜீவன் கசப்பாக கூடிய அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது, அவர்களுடைய வேலை பளு இப்போ ரொம்ப அதிகமாக. அந்த சூழ்நிலை மத்தியில் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை, அந்த போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலையை, கடுகளவு கூட விடுதலையை பார்க்கல. அதற்கு முன்னமே தேவன் அங்கே வெற்றியை வாக்கருளுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் விசுவாசிகளாகிய நமக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை தான் சொல்லிக் கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் அவர். எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை நம்முடைய போராட்டத்தின் விடுதலைக்கு முன்பாகவே அந்த வெற்றியை அறிமுகப்படுத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே அவன் துரத்தி விடுவான், இங்கேருந்து உங்களை அனுப்பிடுவான்னு சொல்லி ஆண்டவர் அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை என்றுதான் சொல்லுகிறார். அதாவது ஆண்டவர் இதில் என்ன சொல்கிறார்னா, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவன் தம்மை யெகோவா என்னும் நாமத்தினால் வெளிப்படுத்தவில்லை என்று சொல்லுகிறார். அதாவது யாவே, அது ஆதியாகமம் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலேயே வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதாவது அந்த நாமத்தை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அந்த நாமத்தினுடைய அர்த்தம் தெரியாது. அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், அறியப்படவில்லை என்று சொல்கிறார். ஆதியாகமம் 2:4 பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. தேவனாகிய கர்த்தர், கர்த்தர் என்கிற நாமம் அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். யாவே என்கிற நாமத்தினுடைய விளக்கம்தான் அவங்களுக்கு தெரியலையே ஒழிய, ஆனால் நாமம் அவர்களுக்கு தெரியும். அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு. அவங்க எதனால் அறியப்பட்டிருந்தாங்கன்னா, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று மட்டும்தான் தெரியும். அந்த நாமத்தை நன்கு அறிந்திருந்தார்கள். ஏன்னா, நான் ஆபிரகாமுக்கு தரிசனமான போது ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. வல்லமை உடைய ஒரு ஆண்டவரை, ஒரு தாயைப் போல தகப்பனைப் போல நடத்துகிற ஒரு ஆண்டவரை தன்னுடைய குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் கரிசனையோடு செயல்படுகிற ஆண்டவரை ஆபிரகாம் அறிந்திருந்தார். ஆனால் யெகோவா என்னும் நாமமானது மீட்பை மையப் பொருளாக கொண்டதாக இருக்கிறது. வசனம் 6 நம்ம பார்க்கும்போது, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர்கள் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்கி ஓங்கிய புயத்தினாலும் ஓங்கிய கையினாலும் மகா தண்டனையினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். அதாவது அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிற அந்த அர்த்தத்தை இங்கே ஆண்டவர் மோசேக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதாவது இந்த நாமம் தான் வாக்குத்தத்தம் செய்தவற்றை செய்து நிறைவேற்ற வல்லமை உடையவராய் இருக்கிறார் என்பதை வலியுறுத்துகிறது. யெகோவா எனும் நாமம் மீட்பை மையப்பொருளாக கொண்டது. உடன்படிக்கையை காப்பாற்றி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு நாமமாக இருக்கிறது. ஆதியாகமம் 15 ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார்.
அந்த வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதலை பார்க்கிற வரையிலும் இப்போ ஆபிரகாம் உயிரோடு இல்லை, ஆனால் அவருடைய வல்லமை செயல்படுகிறதை அவன் பார்த்திருக்கிறான். ஆகதான் ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமாக இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த யெகோவா என்னும் நாமத்தை, அதனுள்ள அர்த்தத்தை அவர்கள் அறியவில்லை. அதனால தான் இப்போ புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு பவுல் எழுதும்பொழுது கூட அவர் சொல்லுகிறார், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் குப்பையமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக ஆண்டவர் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அந்த பெயர்களுக்கான அர்த்தத்தை ஜனங்களுக்கு அவர் கொஞ்சம் சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தார் என்று சொல்ல வேண்டும். முழு அவருடைய காரியங்களையும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது முழுமையாக புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறினதை பார்க்கிறோம். பிதாவினுடைய அத்தனை சுபாவங்களையும் இயேசு கிறிஸ்துவில் தான் நான் பார்க்க முடியும். அதற்கு முன்பாக வரையிலும், அதாவது அந்த பழைய நாட்களில் பிதாக்களுக்கு அவர் தீர்க்கதரிசிகளின் மூலமாக பங்கு பங்காக வகை வகையாகத்தான் அவர் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார். குமாரன் மூலமாக இன்றைக்கு நமக்கு முழு அந்த பிதாவினுடைய சுபாவத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் 7ஆம் வசனத்தில் சொல்கிறார், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது மீட்பினுடைய அந்த உட்கருத்தையும் நோக்கத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இவைகள் இருக்கின்றன. தேவன் தமது மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க அவர் வாக்கு பண்ணினார். அவர்களை தமது சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவனாக இருப்பார். அதற்கு பதிலாக அவர்கள் தங்களது மீட்பருடைய சித்தத்தை செய்ய வாக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அதிகாரம் 19 முதல் 23 வரை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இந்த வசனங்கள் பின்வரும் காரியங்களை வலியுறுத்தக்கூடியதாக இருக்குது. இந்த 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் என்ன, தங்களால் மீட்கப்பட முடியாத அளவுக்கு ஒரு அடிமைத்தனத்தில் மக்கள் சிக்கி இருந்தார்கள். அதாவது அவங்களால அல்லது மற்ற ஜனங்களால் அவங்கள விடுதலை செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகாபெரிய அடிமைத்தனம். ஆண்டவராகிய தங்கள் தேவனால் மாத்திரம் அவர்கள் விடுவிக்கப்பட முடியும் என்பதைத்தான் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் குறிப்பிடுகிறது. எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கோத்திர தலைவர்களிடம் செய்யப்பட்ட தேவனுடைய உடன்படிக்கையின் நிமித்தம், தன் மக்கள் மேலுள்ள அவருடைய அன்பின் நிமித்தம் அவர் இங்கே நிச்சயமாக அவர்களை விடுதலை செய்வார் என்கிற காரியம்தான் இங்கே 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்த இஸ்ரவேலரை தேவன் தம் வல்லமையினால் விடுதலை செய்ததன் மூலம் மக்கள் மீது இப்பொழுது அவருக்கு ஒரு பெரிய உரிமை இப்பொழுது தேவனுக்கு உண்டாகியிருக்கிறது. தான் படைத்ததன் மூலம் அவருக்கு ஒரு முதல் சொந்தமாக இருக்கிறார்கள். இப்பொழுது தெரிந்து கொண்டதன் மூலமும் இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு சொந்தமாக அவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் விடுதலை அளித்த தன்னுடைய தேவனுக்கு அவருடையவர்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். வரலாற்று அடிப்படையில் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர்கள் விடுவிக்கப்பட்டது பிற்காலத்தில் சிலுவையின் மீது இயேசுவினுடைய மரணத்தின் மூலம் மனித இனம் முழுவதையும் மீட்கப்படுகிறதை முன்குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் உலகத்தில் நின்று, பாவத்தில் நின்று, சாத்தான் இவைகளின் வல்லமை நின்று விசுவாசிகளை ஆண்டவர் விடுதலை செய்கிறதற்காகத்தான் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் அவர் ஒப்பு கொடுத்தார். அவருடைய இரத்தத்தினால் நம்ம எல்லாருக்கும் ஒரு மீட்பு கிடைக்கிறது. அவர்கள் இப்பொழுது அவருக்கே சொந்தம். அவருடைய அன்பின் மீதும் வாக்குத்தத்தங்கள் மீதும் நம்ம இப்பொழுது முழுமையான நம்பிக்கையை வைக்க முடியும். ஒரு சின்ன கதையை பார்த்தோன்னு சொன்னால், ஒரு சிறு தம்பி அவன் ஒரு அருமையாக ஒரு போட் செய்து கொண்டிருந்தான். அருமையான ஒரு போட்டை செய்து நல்ல மழை அதிகமாய் வருகிற போது அந்த போட்டை தண்ணியில் அவன் மிதக்க விட்டு அவன் அதை ஆசையாய் பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று ஒரு காட்டாற்று வெள்ளம் போல ஒரு காரியம் வந்தவுடனே அந்த போட் அடிக்கப்பட்டு அது வேகமாக சென்றுச்சு.
அது வேகமாக சென்றவுடனே இவனுக்கு மிகுந்த சோகம். எவ்வளோ ஆசையாக இந்த போட்டை நம்ம செய்தோம், ஆனால் இந்த போட்டை தண்ணி அடித்து கொண்டு போயிட்டே, ஐயோ என்னுடைய போட்டை நான் இழந்துட்டேனே அப்படின்னு வேதனையில் இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் திடீர்னு அவங்க அம்மா கூட கடை தெருவுக்கு போகும்போது கடையில் இவன் செய்த அதே போட்டை அந்த கடைக்காரன் வியாபாரத்திற்கு வைத்திருந்ததை பார்த்தான். அந்த கடைக்காரனிடத்தில் போய் கேட்கிறான், ஐயா இது என்னுடைய போட்டு, நான் செய்தது, அதனால் இதை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டபோது அவன் சொன்னான், இல்லை இது நான் வியாபாரத்திற்காக வைத்திருக்கிறேன், யார் செய்திருந்தாலும் சரி இதை நான் வியாபாரத்திற்கு வைத்திருக்கிறேன், இத்தனை ரூபாய் கொடுத்தாதான் இதை நான் திரும்ப தர முடியும் என்று சொன்னபோது சிறு பையனாக இருந்ததுனால அவனிடத்தில் காசு இல்லை. அவன் அந்த படிப்பு ஸ்கூலுக்கு போயிட்டு மற்ற நேரங்களில் தன்னுடைய அம்மாட்ட பக்கத்து வீட்டிலலாம் சின்ன சின்ன வேலைகளை செய்து கொடுத்தா எனக்கு இவ்வளவு கொடுப்பீங்களான்னு சேர்த்து அந்த முழு தொகை கிடைத்த உடனே வேகமாக ஓடி போய் அந்த கடைக்காரர் இடத்துல அந்த காசை கொடுத்து தன்னுடைய போட்டையே அந்த கடைக்காரன் நிர்ணயித்த விலைக்கு அவன் அந்த காசை கையில் கொடுத்து அந்த போட்டை திரும்பி வாங்கிட்டு தன்னுடைய மார்போடு அணைத்து கொண்டு சொன்னான், உன்னை உண்டாக்கினதும் நாதான், ஆனால் நான் உன்னை தவற விட்டுட்டேன், நீ காட்டாட்டு வெள்ளத்தில் அடிக்கப்பட்டு போயிட்ட, ஆனால் மீண்டும் உனக்கு ஒரு பெரிய விலையை கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த விலையை கொடுத்து நான் உன்னை வாங்கியிருக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய மார்போடு நீப்போ எனக்கு 2 சொந்தம் அப்படின்னு சொல்லி வந்தது போல தான் இன்றைக்கு மனிதர்கள் எல்லாரும், இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாரையும் ஒரே இரத்தத்தினால தோன்ற பண்ணின ஆண்டவர், இந்த மனிதர்களை உண்டாக்கின ஆண்டவர் பாவத்தின் நிமித்தமாக உலகத்தின் சிற்றின்பங்களின் நிமித்தமாக சாத்தான் நம்மை அடிமைப்படுத்தி தனக்கு உரிமையாக்கி கொண்டபோது அவன் கேட்ட விலை இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன். நமக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக வந்த ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்து இப்பொழுது 2வது முறையும் அவர் நம்மை மீட்டு வைத்திருக்கிறார். நம்ம மேலே ஒரு தனிப்பட்ட உரிமை, மிகப்பெரிய இந்த உலகத்தால் மீட்கப்பட முடியாத அந்த அடிமைத்தனம், பாவத்தின் அடிமைத்தனம், உலகத்தின் அடிமைத்தனம், சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து தம்முடைய சொந்த இரத்தத்தை விலையாக கொடுத்து நம்மை மீண்டுமாக அவர் விலையாக வாங்கி வைத்திருக்கிறார். அதைத்தான் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் 6ஆம் அதிகாரம் இந்த 9ஆம் வசனத்தில் அவர்களோ செவி கொடாமற் போனார்கள். இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு போய் சொல்கிறான், ஆண்டவர் யெகோவாங்கிற நாமத்தில், மீட்பின் பொருளை உட்பொருளாக கொண்ட அந்த நாமத்தில் நான் விடுதலையை தந்துருவன்ப்பா, ஓட விட்டுருவான்னு சொல்லிலாம் வாக்கு கொடுக்கிறார் என்று சொன்னபோது அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசைக்கு செவி கொடாமற் போனார்கள். நம்ம வாழ்க்கையிலையும் இன்றைக்கி நிறைய நேரங்களில் ஒரு சின்ன அற்புதம், சின்ன அடையாளம் கூட நடக்கலைன்னா ஆண்டவருடைய வார்த்தைகளையோ வாக்கு தத்தங்களையோ விசுவாசிக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுகிறோம். ஆகவே இவர்கள் இஸ்ரவேல் மக்கள் தேவன் மேல் விசுவாசம் இருந்தது என்ற காரணத்தினால அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கல அவருடைய கிருபை, தமது வாக்கு தத்தத்தின் உண்மை ஆகிய காரணங்களாலேயே அவர்களுக்கு விடுதலையை கிடைக்க செய்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அவருடைய கிருபையினால், வாக்கு தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால நம்முடைய விசுவாசங்கள் மிகவும் பலவீனமாக இருந்தாலும் கூட அதை பலப்படுத்தி அதை நமக்கு விடுதலையை தருகிறதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே நீ விசுவாசம் உள்ளவனாக இரு, விசுவாசத்தில் பலவீனப்பட்டவங்களை ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு விசுவாசத்தை வாக்கருளி கிருபையாய் அவர்களுக்கு அற்புதங்களை செய்ததை பார்க்கிறோம். ஆரம்பத்தில் அவருடைய விசுவாசம் அவர்களுக்கு பலவீனமாக இருந்துச்சு. ஆனால் 10 வாதைகளின் மூலமாக தேவன் தம்மை வெளிப்படுத்தியதனால தங்கள் மேல் அவருக்கு இருந்த கரிசனை, அவருடைய வல்லமையை மக்கள் புரிந்து கொண்டார்கள். இவற்றின் மூலம் அவருடைய விசுவாசம் படிப்படியாய் உறுதிப்பட்டது. தேவனுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக அவர் மீது பூரண நம்பிக்கையை வைக்கிறதற்கு அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்பதை யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 28 நாம் பார்க்க முடியும். தேவன் விசுவாசத்தின் மூலமாய் தமது கிருபைகளை கொண்டு அவர்களுக்கு விடுதலை அளித்தார் என்கிறதை பார்க்கிறோம். இங்கே மோசே, ஆரோன் என்பவர்களுடைய குடும்ப வரலாறு 13 27 வரை சொல்கிறாரு. யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைகளில் 3 பிள்ளைகளுடைய வம்சங்கள் மட்டும் குறிக்கப்பட்டிருக்கிறது. ரூபன், சிமியோன், லேவி
ஏனென்று சொன்னால் லேவி கோத்திரத்தில் தான் மோசேயும் ஆரோனும் பிறந்தார்கள். ஆகவே அந்த வழித்தோன்றுதலை சொல்லுகிறதற்கு இந்த யாத்ராகமத்தின் ஆசிரியராகிய மோசே அந்த 3 குலப்பெயர்களை மாத்திரம் அவர் அங்கே எடுத்து பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக 28, 29, 30 கர்த்தர் எகிப்தின் தேசத்தில் மோசையோடு பேசின நாளில் கர்த்தர் மோசையை நோக்கி, நானே கர்த்தர், நான் உன்னோட சொல்லுகிறவைகளை எல்லாம் நீ எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு சொல் என்று சொன்னபோது மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில், நான் விருத்த சேதனமில்லாத உதடுகள் உள்ளவன், பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? அவன் இங்கே 30ஆம் வசனத்தில் இப்படி தான் சொல்கிறான். அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குன்னா திக்கு வாய் மந்த நாவு உள்ளவன், என் பேச்செல்லாம் எப்படி அங்கே பார்வோன் கேட்பான்? ஜனங்களே கேட்க மாட்டேங்கிறாங்க, பார்வோன் எப்படி கேட்பான்? ஆண்டவர் அத்தனையாக இறங்கி வந்து பேசின போதும் அங்கே மோசே ஆண்டவருக்கு தொடர்ந்து சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் தன்னுடைய கை வல்லமையை காண்பித்து 10 வாதைகளை தொடர்ந்து அந்த தேசத்தில் செய்து, வாதைகளை தொடங்கவும் மோசையை பயன்படுத்தி அதை நிறுத்தவும் மோசையை பயன்படுத்தி பார்வோனுடைய கரங்களிலிருந்து விடுதலை செய்ததை வருகிற நாட்களில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்றைக்கு யெகோவா என்கிற அந்த நாமம், மீட்பின் அந்த மைய பொருளை உள்ள வைத்திருக்கிற அந்த நாமத்தின் அர்த்தத்தை நம்ம புரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறியணும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறியணும்லாம் சொல்லி பவுலப்போஸ்தலன் எத்தனையாய் தன்னை அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிறதற்கு தம்மை ஒப்பு கொடுத்தாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்காக உலகத்தின் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எல்லா இரத்தத்தையும் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறபடினாலே அந்த இரத்தத்தினுடைய வல்லமையை ஒவ்வொரு நாளும் புரிந்து கொண்டு பிதாவினுடைய சுபாவத்தை முழுமையாய் உடைய இயேசுவில் நம்ம மேலே வைத்திருக்கிற பிதாவினுடைய கரிசனை, ஒரு தனிப்பட்ட மனிதன் மேல் அவர் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள், அவைகளையெல்லாம் நிறைவேற்றுகிறதற்கு என் ஆண்டவர் எத்தனை உண்மை உள்ளவர், எத்தனை கிருபை உள்ளவர் என்பதை புரிந்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி செலுத்தி வாழுவோம். எப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் நம்ம சிக்கி இருந்தாலும், எந்த ஒரு மனிதனாலும் விடுதலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் சிக்கி இருந்தாலும் அவருடைய கிருபையும் அவருடைய அன்பான வாக்கு தத்தமும் நம்மை நிச்சயமாக நம்மை விடுதலை செய்து அவருக்கு சாட்சியாக நிறுத்தும். அப்படிப்பட்ட கிருபைகள் நம்மை சந்திக்கிற வரையிலும் ஆண்டவரை விடாமல் நம்ம தொடர்ந்து நம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.